அடியே சிரிக்குமாவளே, கறி கடைக்கு வந்திருக்கான்டி. எத்தனை கிலோ கறி எடுக்கட்டும்? மாமா, இன்னைக்கு என் தங்கச்சியையும் வர சொல்லியிருக்கேன். கொஞ்சம் சேர்த்தியே கறி எடுத்துட்டு வாங்க. நம்ம குழந்தையும் வராளா? அப்ப 2 சுவரட்டி சேதியே வாங்கிட்டு வந்துடுறேன். டேய் தர்குரி புருஷா, தங்கச்சின்னு சொன்னதும் போதுமே, வாயில இருக்க 32 பல்லும் தெரியுமே. அடியே குந்தாணி மாவளே, உன் கணக்குல அங்கிள் போட்ட 5000 வரவாயிருச்சு அடி. 5000 வரவு வந்துருச்சு மாமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. சரி சரி, அப்படியே அந்த ஏடிஎம் கார்டை எடுத்து வை, நான் போய் பணத்தை எடுத்து வந்துடுறேன். டேய் குட்டி குஞ்சா, ஏடிஎம் கார்டு மேல கைய வச்ச உனக்கு இந்த வீட்ல இடம் கிடையாது. அடியே குந்தாணி, பணத்தை பார்த்ததும் போதுமே, கட்டின புருஷனையே மறந்துடுவியே. பேபி, இன்னைக்கு ஹக் டே. உன் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சியா? நீங்க வேற, என் பொண்டாட்டிய கட்டி பிடிக்கிறதுக்கு பதிலா என் குழந்தையாவை கட்டி பிடிச்சிட்டானுங்க. என்னடா சொல்ற? 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்களா, அதான் விவரம் தெரியாம கட்டி பிடிச்சிட்டானுங்க. உன்னை பார்த்தா விவரம் தெரிஞ்சே கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என் குழந்தையா கத்த, என் பொண்டாட்டி தோசை கரண்டியே என் மடையிலே எரிஞ்சிட்டான். பேபி, இன்னைக்கு டெட்டி டே. உன் ஆளுக்கு பொம்மை வாங்கி கொடுக்கலையா? எங்க ஏதோ 10 ரூபா பொம்மை கேட்டா பரவாயில்லங்க, எடுத்தோடனே 3000 ரூபா பொம்மை தான் வேணும்னு கேக்குறாளுங்க. அப்புறம் நீ சொன்ன? நானும் 3-4 நாள் கூலி வேலை பார்த்தா கூட அந்த காசு சம்பாதிக்க முடியாதுன்னு சொன்னனுங்க. அதுக்கு அவ உன்ன மாதிரி பிச்சைக்கார பையனை போய் லவ் பண்ணிட்டேன்னு சொன்னான். அதுக்கு நீ என்ன சொன்ன? கண்ணு, உங்க அப்பா மட்டும் என்ன பில் கேட்ஸான்னு சொன்னா மூஞ்சியிலே 2 போடு போட்டான். பேபி, உன் பொண்டாட்டி உனக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கா? ஆமாங்க, என் பொண்டாட்டி எப்பவுமே நான் இல்லாம தனியா சாப்பிட மாட்டாளுங்க. உன் பொண்டாட்டிக்கு உன் மேல அவ்வளவு பாசமாடா? பாசமாது கீசாது. நான் தான் வீட்டுக்கு போய் அவளுக்கு சமைச்சு போடணும். சமைச்சு கொடுத்தா நல்லா சாப்பிட்டு ஆய் போயிட்டு அப்புறம் போய் நல்லா படுத்து தூங்குவா. பேபி, உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கா? அட மைக்காரே, கடவுளே என் பக்கத்துல வச்சுக்கிட்டு கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு கேக்குறீங்க? என் கடவுள், தெய்வம், குலசாமி எல்லாமே என் அழகு செல்ல தங்க பொண்டாட்டி தாங்க. எனக்கும் அப்படிதான். என் புருஷன் தான் எனக்கு எல்லாமே. அவர் தான் என்னோட கண் கண்ட தெய்வம். அதிசயமா 2 பேரும் கொஞ்சம் கொள்ள வரீங்க. கேமரா முன்னாடி இப்படிதான் பேசுவோம், வீட்டுக்கு போன அப்புறம் பொண்ணையில 2 அடி போடுவா. அடியே சுப்பிரமணியம் அவளே, நானும் என் மாப்பிள்ள தினேஷும் கோவா ட்ரிப் போலான்னு இருக்கோண்டி. சரிங்க மாமா, 2 பேரும் பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. என்னடி பார்த்து போயிட்டு வான்னு சொல்ற, இந்நேரம் சத்தம் போட்டு ஊரையே கூப்பிட்டுருப்பியே. டே முட்டா பையலே, நீ இததாண்டா என்ன 10 வருஷமா சொல்லிட்டு இருக்க. ஹலோ, கேஸ்கார அண்ணாவா? ஆமாமா குந்தாணி, சொல்லுமா. அண்ணே, கேஸ் சிலிண்டர் புக் பண்ணி இன்னும் வர காணோம், எப்ப கொண்டு வருவீங்க? எப்பமா கேஸ் புக் பண்ண? அண்ணே, நேத்தே புக் பண்ணிட்டேன். அடியே வெள்ளரிக்காம அவளே, 1 மாதம் முன்னாடி புக் பண்ணவனே கேஸ் வரலன்னு புலம்பிட்டு இருக்கான். என்னன்னே சொல்றீங்க? என் தங்கச்சி சந்தியா வேற ஊர்ல இருந்து இன்னைக்கு வரேன்னு சொன்னான். சமைக்க வேற கேஸ் இல்ல. அட, நீ சந்தியாவோட அக்காவா? ஆமாண்ணே. உன் தங்கச்சி வர்ற விஷயத்த முன்னாடியே சொல்ல மாட்டியாடி குந்தாணி? இன்னும் எண்ணி 10 நிமிஷத்துல உங்க வீட்டுக்கு முன்னாடி 2 சிலிண்டர் இருக்கும். ரொம்ப நன்றினே. என் தங்கச்சியோட வீட்டுக்காரரும் வராரு, வந்ததும் நீங்க உதவி பண்ணதா சொல்றேன். சந்தியா, தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்னைய ஏமாத்திட்டு போயிட்டியா? தெருவெல்லாம் பார்த்த. அடியே சுப்பிரமணியம் அவளே, சொல்லுடா தற்கூரி பயலே. நானும் என் மாப்பிள்ள தினேஷும் கொடைக்கானல் போயிட்டு இருக்கோம்டி. டேய் வெண்ண, என்னடா என்கிட்ட சொல்லாம குள்ளாம போற? அடியே ஜோக்கர் பொண்டாட்டி, நியூஸ்லாம் பாக்குறது இல்லையாடி? நம்ம அங்கிள் கொடைக்கானல் டூருக்கு போயிருக்காராமா. அங்கிள் கொடைக்கானல் போனா நீங்க எதுக்குடா போறீங்க? பாவம் நம்ம அங்கிள் கையில வெறும் 10,000 வச்சுட்டு டூர்ல ரொம்ப கஷ்டப்படுவாரு. அதான் நம்ம கட்சி சார்பா அங்கிளுக்கு ஹாப்பி எண்டிங் ட்ரீட் கொடுக்கலான்னு போறோம். ஹலோ தளபதி அண்ணனா? ஆமாப்பா தம்பி, சொல்லுப்பா. அண்ணே, என்னண்ணே எக்ஸிட் போர்டுல நம்ம 10 சீட் தான் ஜெயிப்போம்னு போட்டிருக்காங்க. தம்பி, நீ தமிழ் நியூஸ் சேனல் பார்க்காத, அதெல்லாம் நம்ம அங்கிள் கட்டுப்பாட்டுல இருக்கிற சேனல். ஆமாண்ணே, நம்ம அங்கிள் எல்லா சேனலுக்கும் காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேனே. நீ வேற நியூஸ் சேனல் பாருப்பா தம்பி. இந்த வருஷம் வெற்றி நமதே. அண்ணே, எப்படியோ ஜெயிச்சிருனே.
ஊர்ல போறவரவங்க கிட்ட எல்லாம் வம்பு இழுத்து வச்சிருக்கேன். கான்பிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார். அண்ணே, நீங்க ஜெயிச்ச அப்புறம் அந்த வேலை இல்லாத பசங்களுக்கு மாசம் 4000 ரூபாய் போடுறேன்னு சொன்னீங்களே, அது எப்பையில இருந்துனே? நாம ஆட்சிக்கு வந்த உடனே பண்ணிரலாம்ப்பா தம்பி. சூப்பர்ண்ணே. இனிமேல் நான் வேலைக்கு போகாம வீட்லயே பால் குடிச்சிட்டு படுத்துருவேன். டேய், நீங்களா நல்ல வேலைக்கு போகணும் தான்டா அண்ணன் உங்களுக்கு காசு தந்து சப்போர்ட் பண்றேன். அட சும்மா உன்கிட்ட விளையாட்டனே. ஐ லவ் யூ நே. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு ஆள் எழுதிட்டு இருப்பார். இந்த துவையில் 2 தடவை தொட்டாரு, இந்த இறால 3 தடவை எடுத்து சாப்பிட்டாரு, புட்டை தொடவே இல்லை, இந்த சம்பளம் எடுக்கவே இல்லை. இதெல்லாம் யாருக்கு போகுதுன்னா எங்கள் அண்ணனுக்கு போகுது. இது என்னத்தையோ சாப்பிட்டு போகலான்னு விடலாம் தம்பியே, காரம் இதெல்லாம் அவனை கேட்டுக்கிறங்க. நீங்கள் பாட்டுக்கு போட்டு விட்டுறாதீங்க, ஆளை கவனமாக பார்த்து.